ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட 5வது மேட்ச் ஆர்சிபி உமன்ஸ் vs குஜராத் உமன்ஸ் February 27, 2024. ஸோ 7:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்தவரைய ஆர்சிபிக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்ட் தான் லாஸ்ட் மேட்சுமே ஜெயித்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா சோபனா. ஸோ அவங்க தான் 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி அவங்க எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட் டீம் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. பேட்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னா நிறைய கொலாப்ஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் ஃபுல்லாமே பார்ப்போம். ஃபுல் டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம ஃபைனல் டீம் கொடுக்குறதுலையுமே அந்த ஆல்ரவுண்டர்ஸில் உங்கள் மைண்ட் தாட்டுக்கு யார் யார் கேப்டன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அவங்கள மாற்றிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சுமே நம்ம ஹீலி மேத்யூஸ், நாட் சிவர்னு கொடுத்துருந்தோம். அதையே நம்ம வந்து மாற்றி ஆமிலியா கீர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். உங்கள் ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்தவரையா ட்ரெம் கார்டு பிக்ஸு ஒரு சில பிக்ஸ் இருக்கும், அவங்கள பிக் பண்ணிவிட்டு ஓவரால் நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் பேஸ்லேயே வந்து டீம் எடுத்துகிட்டு போகிறதும் பெட்டராக இருக்கும். இந்த WPLை பொறுத்தவரையா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சைடுமே ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஈக்குவலாக மேட்ச் போகுது. மும்பைனாலுமே ஒன் சைடாக ஜெயிக்க முடியல. அதனால் ஈக்குவல் டீம்ஸாக தான் எல்லா டீமும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு WPLாக இந்த டைம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 5வது மேட்ச்சு. ஸோ ஹெட் டு ஹெட்டுன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி ஒரு டைமு, குஜராத் ஒரு டைம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, குஜராத் வந்து ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. மும்பை கூட அவங்களால ஜெயிக்க முடியல. ஆஸ் கார்னர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தாங்க, பட் பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸுன்றதை அவங்க பண்ணலை. ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. எஸ்ஆர்னோ ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து பே பண்ண தேவை கிடையாது. என்ட்ரி ஃபீஸுமே ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி உமன்ஸ் vs குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இந்த வின்னிங் பர்சன்டேஜ்ன்றது ஓரளவுக்கு நான் எல்லா மேட்சுக்குமே சொல்லுவேன், இவங்க ஜெயிப்பாங்கன்னு. இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் இருக்குது. மேபி இப்படி வச்சுக்கலாம். 60% வந்து ஆர்சிபி, ஒரு 40% வந்து ஒரு குஜராத்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தான் வந்து வின்னிங் பர்சன்டேஜ். ஸோ பார்க்கலாம் ஃபுல் டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வின் ஆர் லாஸ்ன்றது ஃபேண்டசியில் சகஜம்தான். ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கேப்டன்சி அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபேண்டசி. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டு கேட்டால் கொடுக்காதீங்க. அதுக்காண்டி தான் நான் ஒரு வீடியோலையுமே வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே தெரியும், டீம் பண்ணுறது நம்ம கொடுத்துருப்போம். வின்னுன்னு சொல்லிடுவோம், லாஸ்ட்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா எனக்கு ஒரு சில கான்டெஸ்ட் வந்து வின்னாக இருந்துச்சு. ஸோ அப்படியே டைமில் அதனால் நான் எதுவுமே சொல்லலை. இதே நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிற வைஸ் கேப்டனாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு வின்னிங்கிறது கிடச்சிருக்கும். அந்த ஒரு விக்கெட்டு ஸ்னேகா ராணாக்கு பதிலாக தகு ஒரு விக்கெட் வந்து எம்எல்ஏ ஆக்கிற LBW எடுத்ததுனால மோஸ்ட் ஆஃப் த கான்டெஸ்ட் வந்து போச்சு. லாஸ்ட்டு மேட்ச் முடிகிறதுக்கு 3 பாலுக்கு முன்னாடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் நீங்களும் இப்போ டீம் நம்ம கொடுக்குறப்போ ஒரு சில ஐடியாஸ் உங்கள் மைண்ட் தாட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். அதை தான் நான் எப்போயுமே சொல்கிறேன். ஸோ கரெக்டான சேனலாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் இங்கே பின் பண்ணியிருப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு ஃபேண்டசியில் கண்டிப்பாக ஒரு ஐடியான்றது தெளிவு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா IPL வரப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்தவரை இதுவுமே மாடல் டீம் தான். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இதுலேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணி உங்கள் மைண்ட் தாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பெங்களூர் உமன்ஸ் vs குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸு. ஸோ பிளேயிங் லோனில் பார்த்துடலாம். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பான பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். சோஃபி டெவைனு ஃப்ளாப்பு, ஸ்மிருதி மந்தனா ஃப்ளாப்பு, எல்லிஸ் பெரி ஃப்ளாப்பு. எதிர்பாராத பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ரிச்சா கோசுவும் மேக்னா. இவங்க 2 பேர் தான் வந்து எதிர்பாராத ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதில் வேகமாக நான் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருப்பேன், நம்ம அனலைஸ்லேயும் முக்கியமான ஒரு பிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டியும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு. கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் கணக்கு இவங்களுக்கு. பட் ஒரு விக்கெட் தான் அம்பையர்ஸ் கொடுத்தாங்க. ஒரு அம்பையர் 2 இருந்தாங்க, லேடி அம்பையர். ரொம்ப புவரான ஒரு அம்பையரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ப்ளம்மு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் LBW இவங்க வீசின பவுலிங்கு. பட் ஆனால் அவங்க 2மே நாட் அவுட் சொல்லிட்டாங்க. ரிவ்யூமே வந்து ஆர்சிபி கிட்ட கிடையாது. அப்படி இல்லாட்டி 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. மேலே மொலினக்ஸ் ஸோ பொறுத்தவரையே ரொம்ப வந்து ஒரு டைட் பவுலரு. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டைமில் ஃபேமஸான ஒரு பிளேயராக இருந்தாங்க, ஆல்ரவுண்டராக. டாப்பில் விக்கெட் போனால் கண்டிப்பாக பேட்டிங்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஆட வைக்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸு. இனிஷியல் ஸ்பெல்லுமே வந்து பவுல் பண்ணலாம். கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறையா இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு கூட. ஸ்ரீயாங்கா பாட்டில் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ எல்லிஸ் பெரி ஃப்ளாப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சோஃபி டெவைனு, ஸ்மிருதி மந்தனா. அதுக்கப்புறம் இங்கே ரேணுகா தாக்கூர் சிங். இவங்க எல்லாருமே ஃப்ளாப். யாருமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் ஹையஸ்ட்டு பிக்கிங்காக இருந்தாங்க.
இதில் தான் வந்து நம்ம ட்ரம்ப் கார்டு பிக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஹையஸ்ட் பிக்ஸை தான் மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் 2 பிளேயர் வந்து ஓரளவுக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். மற்றபடி எல்லாமே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸ் தான் வந்து உள்ளே வருவாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு இது கிராண்ட் லீக் மேக் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி குஜராத்தில் லிட்ஃபீல்டு அவங்க தொடர்ச்சியாக புவர் ஃபார்மை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கூட எல்லா மேட்ச்லையுமே ஃப்ளாப்பு, அதுக்கு முன்னாடியே ஃப்ளாப்பு. இந்தியா கூட ஒரு சீசனில் ஒரு சீரீஸில் நல்லாவே ஆடினாங்க, அது இந்தியன் கண்டிஷன்ஸில். பட் இருந்தாலும் T20க்கு ஒர்த்தபிள் பிளேயரான்றது எனக்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லிட்ஃபீல்டு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு. பட் அவங்க பேட்டிங்கை பார்க்குறப்போ T20க்கு அந்தளவுக்கு செட் ஆவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பெத்மோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெடி பிளேயர். சேசிங் வந்தால் முக்கியமான ஒரு பிக்கு. சேசிங்கில் ஒரு 40-50 ரன் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆஸ் கார்னர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இவங்க ஃப்ளாப் ஆனது காரணம் செகண்ட் பவுலிங். ஃபஸ்ட்டு ஆஸ் கார்னர் வந்து ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்காக இருந்தாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டராக மாறிட்டாங்க. அதனால் ஆஸ் கார்னர் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃப்ளாப்பு. அதேமாதிரி ஸ்னேஹா ராணா, ஸோ அவங்களுமே ஃப்ளாப்பு, பட் முக்கியமான ஒரு பிக்கு. அடுத்து பார்த்தோம்னா ப்ரூஸு, ஸோ ஸ்காட்லாண்ட் பிளேயர் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கன்வீர் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மேக்னாசிங்கு எதிர்பார்த்தது தான். லாஸ்ட் சீசனில் இவங்க வந்து அன்சோல்டு பிளேயர், அப்போ இந்தியன் டீமில் ஆடிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தபிள் கிடையாது அவங்க பவுலிங்கில். சும்மா வந்து ஓடி வந்து பவுல் பண்ணுறாங்க, அதை ஈஸியாக வந்து கட் ஷாட் ஆடுறாங்க பேட்டர்ஸ். இதான் வந்து போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்விங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரேணுகா சிங் தான் வந்து ஒரு கீயாக இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்கலை. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்கலாம். இல்லை ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பின்னுக்கு கண்டிஷனாக தான் பிச்சு மாறிடுச்சு, ஸ்லோவாக தான் இருக்குது விக்கெட்டு. ஸோ எல்லா கேப்டன்ஸுமே அதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெக் ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதில் ஹையஸ்ட் ரிஸ்கி ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்னு பார்த்தோம்னா ஹேமலதா, அடுத்தா ஹேர்லி டூலு. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு அவங்க வந்து ஒரு பவுலிங் போட்டு கூட இவங்க 2 பேரும் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கவும் சான்ஸ்ன்றது இருக்கும். சேம் இந்த சைடில் சோஃபனா கண்டிப்பாக ஒரு லெக் ஸ்பின்னர் இம்பார்ட்டன்ட். இந்த கிரவுண்டில் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு விக்கெட்டு. எம்எல்ஏ அக்கர் பவுல் பண்ணுறப்பே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சேம் தான், இவங்களும் மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். லாஸ்ட் சீசன் எப்படி ஸ்ரேயாங்கா பாட்டீல், சாய்கா இசாக்கு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சீசன் சோபனாக்கு இருக்கலாம். இந்தியன் டீம் கூட வந்து இவங்க ஆடலாம், அதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கும். வேகம், ஸோ 2 லெக் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஸோ டெத்தில் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸ்ரேயாங்கா பாட்டீல். அதேமாதிரி வேகம் டெத்தில் போல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிபி அவங்களோட ஸ்பின்னை நம்பியும், ப்ளஸ் எல்லிஸ் பெரி, சோஃபி டெவினோட பார்ட் டைம் பவுலிங்கை நம்பி வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸ்விங்கு கிடச்சா ரேணுகா சிங் வந்து ஃபுல் ஓவர்ஸ் முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்விங் கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வேகம், அதுக்கப்புறம் மல்னக்ஸ், நெக்ஸ்ட்டு சோஃபி டெவைன். ஸோ இவங்க தான் வந்து இந்த சைடில் சிறப்பான ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்ரேயாங்கா பாட்டீலில் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க முடியும் டெத்தில் போட்டு. ஸோ டெத்தில் இந்தியாக்காண்டி நிறைய விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி குஜராத் தரப்பில் பார்த்தோம்னா பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் பெத்மோனி, சேசிங் வந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. அதேமாதிரி ஆஸ் கார்னர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ். காரணம் என்னென்னா ஆஸ் கார்னருமே ஸ்ரேயாங்கா பாட்டீல் மாதிரி டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாங்க. அப்போ தூக்கி போடுறப்போ கண்டிப்பாக விக்கெட்டுன்றது கிடைக்கும். ஸ்னேஹா ராணா, ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. பட் 4 ஓவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். பேட்டிங் வந்தாலும் 20 ரன் ஆட முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தா தகு, ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் பவுலர், எல்பிடபிள்யூ போல்டு எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். டெத்தில் போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். சேம் ப்ரூஸு, இவங்களுமே வந்து அதே கேட்டகரி தான். மேக்னாசிங்க்கு ஓவர் சும்மா 1 or 2 தான் கொடுப்பாங்க, மற்றபடி இவங்க தான் கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இந்த 4 பேருமே வந்து டீசென்ட் பிக் தான். வேதா கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. பட் இந்த 4 பேருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். ஸோ 4 பேருமே பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ், பவுலிங்குமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே பெத்மோனி, லிட்ஃபீல்டு, ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயர்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு எப்படி ஸ்ரேயா செய்கிற ஒரு டெஸ்ட்டில் ஓவர் ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா அவங்கள ஓவர் ரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. மேபி கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் எதுவும் சரியில்லை, பட் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சீரீஸ் இப்போ வந்தப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ஆடி இருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா சோஃபி டெவைனு, அடுத்து பார்த்தோம்னா வேகம், மொல்னக்ஸ், இந்த சைடில் பெத்மோனி, ஆஸ் கார்னர். ஸோ இவங்களாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணால் தகுவாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் ஸ்ரேயாங்கா பாட்டீலில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மித்தி மந்தனா ஃப்ளாப்படு பிளேயர் தான், ட்ரை பண்ணலாம். எல்லிஸ் பெரிய பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரிச்சா கோசு இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு, ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஸோ இருக்கிறதுலே வந்து
ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஹர்மன்பிரீத் கவுருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஈஸியாக வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி காட்டிக்கிறக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ரிச்சா கோஸு தான். விக்கெட் கீப்பிங்குமே மினிமம் 2 ஸ்டெம்பிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிச்சா கோஸுமே ஒரு டீசெண்டான கேப்டன் சாய்ஸ். எல்லிஸ் பெரிய நம்ம T20 இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பட் டபுள் ஆப்ஷன்றதுனால நம்ம அவங்கள ட்ராப் பண்ண முடியாது. சேஃப் டீம்ஸில் ரிஸ்கி டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்விங் கிடச்சா கண்டிப்பாக ரேணுகா சிங்கை ஜிஎல்ல கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணலாம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடைக்கிறத வச்சும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். சேம் கேம் ஸ்மிருதி மந்தனா வர்சஸ் ஆஸ் கார்னர் பேட்டில் இருக்கும். அதேமாதிரி ஸ்மிருதி மந்தனா வர்சஸ் ஸ்னேஹா ராணாவோட பேட்டிலுமே இருக்கும். ஸ்மிருதி மந்தனா தொடர்ச்சி ஆஃப் ஸ்பின்னர் போட்டு அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்மிருதி மந்தனா வேணாலும் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறதும் ரிஸ்க் எடுக்கிறப்போ ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் ஷியாங்கா பாட்டீல் டாப்பில் அந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வீசலாம். இல்லை டைட்டாக பவுல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் விசஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்னு கூட போகலாம். ஸோ அது ஆன் டைமில் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸு அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. மோஸ்ட்லி ஷியாங்கா பாட்டீல் தான் இவங்களுக்கு எதிராக வீசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து பவுல் பண்ணாங்க பார்ப்போம். ஒரு நல்ல ஒர்த்தபிள் பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃப்ளாப் ஆனாங்க, ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க. பேட்டிங் ஓரளவுக்கு சுமாராக ஒரு 6 அடித்தாங்க, பவுலிங்கில் விக்கெட்டை எடுக்கலை. பட் இருந்தாலும் ஒர்த்தபிள் பிளேயர் தான். ஸோ ஜிஎல்லில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பின் பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அவங்களையும் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கன்வருமே வந்து ஒரு ஷார்ட் பவுலர் தான். அவங்களுமே லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பவுலிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் டீம் போட்டால் நீங்கள் கன்வரை கூட வந்து எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் ஃபுல்லாமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டர் தான். இத்தனை ரைட் ஹேண்ட் பேட்டர் இருக்கப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு இவங்க ஒர்த்து தான். அது இங்கே வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான். அதுக்கப்புறம் மெயினான பேட்டர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட்றதுனால கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸில் நம்ம வந்து கன்வரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயருக்கு கேப்டன்ஷிப்னா கொடுக்குறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கான இதான் வந்து ஸ்டார்ட்டு. ஸோ ஹெட் வந்து ஸ்மிருதி மந்தனா 2 மேட்ச் வந்து ஆடிருக்காங்க. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 18, ஒரு மேட்ச் 37. ஸ்மிருதி மந்தனாட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாங்க. பட் பெரிய ஒரு பிளேயரு ப்ரெஷர்லாம் ஆடினா பெரிய ஸ்கோருக்கு போவாங்க. ஏன்னா WBL 100 அடிச்சிருக்காங்க. ஒரு தரமான ஒரு பிளேயர். வென்யூவில் பார்த்தோம்னா 13 ரன்னு ஒரு மேட்ச்சில். சோஃபி டெவைனை பொறுத்தவரையும் அவங்களோட ஃபேவரட் டீம். லாஸ்ட் மேட்ச் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் சொல்லியிருப்பேன். மும்பைக்கும் யூபிக்கும் ஆடின ஒரு மேட்ச், மும்பைக்கும் ஒரு டீமுக்கும் வந்து ஆடின மேட்ச்சு. அதில் ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பார்த்தோம்னா குஜராத் தான். மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்சில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ முக்கியமான ஒரு ஸ்டார்ட்டு ஹர்மன்பிரீத் கவுர் 2 மேட்ச்சுமே 250 கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க 2023. அது கண்டினியூ ஆகி போன மேட்ச்சுமே வந்து 46 ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி தான் சோஃபி டெவைனும். ஸோ டெவைனை பொறுத்தவரையா அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டர். திடீர்னு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, பவுலிங் போட்டு விக்கெட்டுமே எடுப்பாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து இவங்க குஜராத் கூட ஆடினது இதுதான் பார்த்துக்கோங்க. வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ரன் தான், ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்லாமல் அவுட் ஆனாங்க. எல்லிஸ் பெரிய ஹெட்ல 2 மேட்ச்சில் 32, ஒரு மேட்ச்சில் 32, ஒரு மேட்ச்சில் 19, வென்யூவில் 8 ரன்னும். ரிச்சா கோஸு ஹெட்ல 10 ரன்னு, வென்யூவில் 62. கண்டிப்பாக ஸ்டெம்பிட்டு கேட்சில் வந்து பாயிண்ட்ஸ்ன்றதை எடுப்பாங்க. ஷியாங்கா பாட்டீல் ஹெட் வந்து ஆடிருக்காங்க 2 மேட்ச்சு. அந்த 2 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க குஜராத்துக்கு எதிராக. அதுலேயும் டெத்தில் போட்டே விக்கெட்ன்றதை எடுத்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பிக்கு. ரேணுகா சிங் ஹெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் ஷியாங்கா பாட்டீலும் வென்யூவில் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சோபனா வென்யூவில் 5 விக்கெட்டு. அது லாஸ்ட் மேட்ச் தான். ஹெட் பெர்ஃபார்மன்ஸ் போராதான் இருக்குது. ஹார்லி டோலு ஹெட் 65 ரன்னும், ஒரு மேட்ச் 14 ரன்னும். ஒரு பெஸ்ட்டு ட்ரம்ப் கார்ட் பிக்கு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 8 ரன்னும். ஆஸ் கார்னரு ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் ப்ளஸ் 19 ரன்னு, இன்னொரு மேட்ச்சில் 41 ரன்னும். வென்யூவில் பார்த்தோம்னா 15 ரன்னு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட் லாஸ்ட் சீசன் ஆனது. பெத்மோனி வென்யூவில் 24 ரன்னும். பியூஸு லாஸ்ட் மேட்ச் வென்யூவில் 25 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் எல்லா மேட்சுமே நம்ப முடியாது. 3-0 பாயிண்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்குது. கன்வர் 28 ரன்னு ப்ளஸ் 2 விக்கெட் வென்யூவில். ஹெட் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது. ஸோ இது வந்து ஜஸ்டியாக ஒரு மாடல் டீம். ஆன் டைமில் நீங்கள் வந்து மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. பிள்ளைங்களை உனக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் வேணால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் ரிஸ்க்காக தான் முடியும். ஏன்னா ஆன் டைமில் யார் ஃபஸ்ட் பால் பண்ணுறா எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபேப் லோனில் ஒரு மேட்ச்சுக்கும் 10,000 கிவ்வே தராங்க. ப்ளஸ் உங்களுக்கு எஸ்ஆர்னோ ஆப்ஷனுமே இருக்குது. எல்லா மேட்ச்சுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பார்த்ததில் எடுக்கப்பட்ட ஒரு டீமே. பெத்மோனி, ரிச்சா கோஸு, ஸ்மிருதி மந்தனா, எல்லிஸ் பெரி, அடுத்து பிரியூஸ், மொலனக்ஸ், அடுத்து பார்த்தோம்னா சோஃபி டெவைன், ஆஸ் கார்னரை கேப்டனாகவும் சோஃபி டெவைனும் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன்.
இது அப்படியே நீங்கள் சேஞ்சும் பண்ணலாம். பட் சோஃபி டிவைன் வந்து சேசிங்கில் நல்லாவே ஆடிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். தகு, அடுத்து பார்த்தோம்னா ஷியாங்கா பட்டேல், வேகம், இதுதான் வந்து டீமு. ஸோ கார்ட்னரை கேப்டனாகவும் சோஃபி டிவைனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். இதையே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சோஃபி டிவைனை கேப்டனாகவும் ஆஸ் கார்ட்னரை வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். இருக்கிறதுலே ஹை ரிஸ்க்கான ஒரு டீம், ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு ஹை ரிஸ்கி டீம் சொல்லலாம். சோஃபனாவும் ஒரு கேப்டனாகவும், அடுத்து பார்த்தோம்னா கன்வரை வைஸ் கேப்டனாக கொடுத்து இவங்களோட பவுலிங் காம்பினேஷனுக்கு இவங்க 3 பேரும், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட பவுலர்ஸை எடுத்திருக்கேன். இவங்களோட டாப்பில் பேட்டர்ஸை எடுக்கலை. ஸோ சோஃபி டிவைனு அதுக்கப்புறம் ரிச்சா கோஸுவை நம்பி பேட்டிங் போன்ற கான்செப்ட்டு. ஸோ லிச்ஃபீல்டை ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாகவும் பெத்மோனியை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். பெத்மோனியை நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம். சேசிங்கில் தான் அவங்க மோஸ்ட்லி வந்து நிறையா மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரிஸ்க்கான டீம் தான். சோஃபனாவை கேப்டனாக கொடுத்து அடுத்து கன்வரை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதிலே நீங்கள் மெலனெக்ஸ், அதுக்கப்புறம் பியூஸ், இந்த மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். ஸ்விங் ஆகும், ஏர்லி ஸ்விங் இருக்கும், டாப்பில் வந்து விக்கெட் போகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரேணுகா சிங்குக்கு கேப்டன் கொடுக்கலாம். அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டராக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெட் டு ஹெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கான்றதை கொஞ்சம் பாருங்கள். வென்யூ கூட இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்குது. இந்த லாஸ்ட் சீசனுக்கான அந்த 2 மேட்ச் இது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சாலே போதும். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர்ன்றது, அப்புறமா லெஃப்ட்டு ஸ்பின்னர் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் கண்டினியூ வந்தால் அதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா கன்வர் வந்து மும்பைக்கு எதிராக அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே யாஷிகா பாட்டியாவை தவிர்த்து கீழே வந்த எல்லாருமே ரைட் ஹேண்டராக இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி 2 விக்கெட் எடுத்தாங்க. பேட்டிங்லுமே மிடிலுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் டைமில் கொடுக்குற டீமும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லைக்